ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி காலையில் வந்ததுமே நமக்கு ஒரு குட் நியூஸாகவே சூப்பரான செய்தி சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட், அதாவது நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு போக்குவரத்து துறையிலேருந்து கிட்டத்தட்ட 3274 காலி பணிகளோட டிரைவர் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்வு செய்ய வெறும் 10th பாஸில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய வருடங்களுக்கு அப்புறம் டிரைவரையும் கண்டக்டரையும் நம்ம போக்குவரத்து துறையில் நிரப்பதற்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டீட்டெயில்டான நோட்டீஸ் தற்போது வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும், இதுக்கு எக்ஸாம் இருக்கா, ஃபீஸ் எவ்வளோ, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி என்ன, எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது, ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு நிறைய டவுட்டை வந்து கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி நான் முழு தகவலும் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான ஆஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாலை போக்குவரத்து நிறுவனம், தரமணி, சென்னை. இங்கே இருந்தால் நமக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ ஒவ்வொரு போக்குவரத்து கழகங்களுடைய பெயர் நம்ம டிப்போன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ டிப்போட பெயர் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை, எம்டிசி, சென்னையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. அதே மாதிரி அரசு விரைவு போக்குவரத்து கழகம், அதில் வந்து பார்த்திங்கன்னா வரையறுக்கப்பட்டது சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி. ஸோ நம்ம வழக்கம் போல் சொல்கிறது தான் மதுரை டிப்போ, திருநெல்வேலி டிப்போ, சென்னை டிப்போ, கும்பகோணம் டிப்போன்னு சொல்லிட்டு தனித்தனியாக எல்லாத்துலேயுமே எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பதவியின் பேர் என்ன அப்படின்னா ஓட்டுநர் உடன் நடத்துனர் அப்படின்ற கேட்டகரியில் தான் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதில் மொத்த காலி பணியிடம் 3274. இதில் மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில் மட்டுமே 364. அதே மாதிரி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இதில் வந்து 318 சொல்லியிருக்காங்க. அதுபோக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரத்தில் ஒரு 322. அதே மாதிரி கும்பகோணம் டிப்போவில் 756, சேலம் டிப்போவில் ஒரு 486,
அதே மாதிரி கோவை டிப்போவில் 344, மதுரை டிப்போவில் 322, திருநெல்வேலி டிப்போவில் 362. ஸோ இதில் உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இதற்கான காலி பணியிடம் எப்படி நிரப்பப்படும் அப்படின்னா இனச்சுழற்சி அடிப்படையில் தான் நிரப்பப்படும். ஸோ இனச்சுழற்சி அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு மதுரை மாவட்டத்தில் ஒரு 100 காலி பணியிடம் இருக்குது அப்படின்னா 100 காலி பணியிடத்துலையும் ஒவ்வொரு கேட்டகரி தமிழ்நாடு அரசு விதிகளின் படி கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்சிஸ் போகணுமோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆட்களை தேர்வு செய்வோம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு மினிமமாக 24 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ 24 வயசு கம்ப்ளீட் ஆனதுலேருந்து பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அப்போது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். முன்னாள் இராணுவத்தினர் பொதுப்பிரிவினருக்கு 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது ஏஜ் ரிலாக்ஸேஷன், இதை யூஸ் பண்ணி அப்ளைவும் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழில் பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவசியம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இதுக்கு எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் முக்கிய தகுதிகளாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். கனரக வாகன ஓட்டுநர் உரிமம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 18 மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய முன் அனுபவ சான்று, முதலுதவி சான்று, அது மட்டும் இல்லாமல் செல்லத்தக்க நடத்துனர் உரிமமும் பெற்றிருக்கணும். அதுவும் 1/1/2025க்கு முன்னாடி பெற்றிருக்கதா இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உயரம் மற்றும் எடையை பொறுத்தளவுக்கு உயரம் குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர் இருக்கணும். எடை வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோகிராம், இதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் தகுதிகளில் தெளிவான குறைபாடுகளற்ற கண் பார்வை பெற்றிருக்கணும். ஐசைட் வந்து கரெக்டாக இருக்கணும். எவ்விதமான உடல் அங்க குறைபாடுகளும் இருக்கக்கூடாது அப்படின்றதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக ரிலாக்ஸேஷனை பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சி பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது 24 மற்றும் அந்த 18 மாத முன் அனுபவம் இது வந்து தேவையில்லை அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு www.arasubus.tn.government.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸு 1180 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் 590 ரூபாய் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணி ஃபீஸை வந்து பே பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு உங்களை எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வும் இருக்குது, செய்முறை தேர்வும் இருக்குது, அதே மாதிரி நேர்முக தேர்வு. ஸோ நீங்கள் எப்படி பஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி வந்து பஸ் ஓட்டுறீங்க அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 21/3/2025 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. 21/4/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் 1 மணி வரைக்கும். ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது www.arasubus.tn.government.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி, அதே மாதிரி கல்வி தகுதி, வயது வரம்பு எல்லாமே மீட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை அப்படின்னா டேரெக்டாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிப்போவில் இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இதை பற்றின டீட்டெயில் என்ன, இதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் அங்கே கூட விசாரிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கிங்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.